ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரளம் ஸ்டார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தக்காளி குளியல் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும். அன்றைக்கி வாங்கிட்டு வந்த அந்த வெங்காய பேகு தாங்க இது. ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால அதை கரெக்டாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் இருந்தது. இப்போ ஈதுக்கு ஹாலிடே விட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவசரத்துக்கு அந்த பேக்லேருந்து எடுத்து வெங்காயத்தை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு கிலோ 1.5 கிலோ கிட்ட வெங்காயம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் ஒரு 3-4 நாளில். இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வெங்காயத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மேல்தோல் ஒவ்வொரு வெங்காயமும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படியே வைரம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு வெங்காயம் கூட இதில் வேஸ்ட் ஆகவே இல்லை. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது, அப்படியே பளபளன்னு ரொம்பவே நல்லாவும் இருந்தது. கொடுத்த விலைக்கு இது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது கிட்டத்தட்ட நான் இந்த பேக் 1.25 kg அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ வெங்காயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கு மேலே இருக்குது. இந்த தோலெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம செடிக்கு அப்படியே அரைச்சி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனா இதுவாகிடும். செடிக்கு நல்லா சூப்பராக ஒரு உரமாகவும் இருக்கும். ஸோ பொறுமையாக ஒவ்வொரு வெங்காயமாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நமக்கு அவசரத்துக்கு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? பாருங்கள், நான் கூட ஏதாவது வெங்காயம் ஏதாவது கெட்டு போய் அழுகி போய் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஐயோ 3-4 நாள் ஆகிடுச்சு நம்ம பேகை விட்டு பிரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேகுமே பார்த்திங்கன்னா நல்லா காற்று போகிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நான் அல்கோட்டில் பெங்காலி மார்க்கெட் இருக்குது. ஸோ அதில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அங்கே எப்பயுமே குவைத்தீஸுங்க எப்பயுமே நிறைய வாங்குவாங்க. இன்னொரு நாள் அந்த மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்பவே நீட்டாக அழகாக சூப்பராக பேக் பண்ணி வைப்பாங்க. அந்த அல்குட் மாலில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும், இடையில மட்டன் இது இருக்கும், அடுத்து வெஜிடபிள் இருக்கும். இந்த மாதிரி சூப்பராக ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக எடுத்து போடுறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். மொபைல் பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்டோரேஜ்லேயே இருக்கும். அதனால தான் என்னால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாக்கிங் போகும்போது அடுத்த வாட்டி உங்களுக்கு நான் அந்த மாதிரி அந்த இடத்த எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட எல்லா வெங்காயத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தோடு நல்லா கொஞ்சம் கையாலேயே நம்ம க்ரஷ் பண்ணி இது பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம செடிக்கு போட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.